மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்மளோட துபாயோட கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாஃப் வந்து மத்தி மீன் குழம்பு என்கிட்ட கேட்டாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து லோ குவாண்டிட்டி வந்து வீட்டில் எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது வந்து கமர்ஷியல் ரூம்மேட்ஸ் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்க வந்து எப்படி ஈஸியாக மீன் குழம்பு செய்யணும், அதாவது எதை போட்டு தாளிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நான் பண்ணுறது 20 பேருக்கு. அதுக்காக 1 கிலோ வெங்காயம் வச்சிருக்கிறேன், 1 கிலோ தக்காளி. இந்த அளவெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, செய்யணும், வீட்டில் அந்த ரூமில் இருக்கீங்க, கரண்ட் அடுப்பு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஒரு பாத்திரம் வச்சு ஈஸியாக இதெல்லாமே செஞ்சிடலாம். நான் 20 பேருக்கு செய்கிறேன். நீங்கள் அப்படியே வந்து 10 பேருக்குன்னா குறைச்சிக்கோங்க, 40 பேருக்குன்னா கூட்டிக்கோங்க. இப்போ 1 கிலோ வெங்காயம், ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தில் ஒரு 1/2 கிலோ எண்ணெய் சேர்க்குறேன், ரீஃபைண்ட் ஆயில். அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இந்த வெங்காயத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி எப்படின்னா ஒரு 75 to 80% வதங்கணும். பார்த்தீங்கன்னா 1 கிலோ தக்காளியை நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், தண்ணிலாம் எதுவும் ஊற்றலை. அதே நேரத்தில் ஒரு 200 புளி, 1 லிட்டர் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள். இந்த புளியை வந்து டைரெக்டாக நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா கரைச்சிட்டேன். டைரெக்டாகவே நம்ம சேர்த்துட்டோம் புளி தண்ணி. இதில் இப்போ 1 லிட்டர் தண்ணி போட்டோம், நல்லா திக்காக வந்தது. மறுபடியும் நான் என்ன பண்ணேன், அந்த சக்கையை எடுத்து மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த வடிகட்டி கொடுங்கப்பா, பெருசு கொடுங்க. நான் அந்த சின்னதில் பண்ணணும்னா லேட் ஆகுது. புளி விற்கிற விலைக்கு நல்லா சக்கையாக புளிஞ்சிடணும் இவரை. இப்போ இதை ஒரு மிக்சிங் கொடுக்குறோம். திக்னஸ் பத்தாது. ஸோ இதில் என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 1 லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். கொதிச்சதுக்கப்புறம் கரெக்டான திக்னஸில் வந்துடும். அப்படியே நம்ம இதை பார்த்துக்கிட்டே பின்னாடி ஒரு கை வெங்காயம் என்ன ஆகுதுன்றதை பார்த்துக்கணும். ஆஹா, இந்த 1/2 கிலோ எண்ணெய் கரெக்டாக இருக்குது பாருங்கள். மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் நல்லா இருந்தால் தான். எல்லா ஐட்டமும் இதில் சேர்த்துடலாமா? 1 லிட்டர் தண்ணி வந்துருச்சு, ஊற்றிட்டோம். ஒரு 20 காஞ்ச மிளகாய் இதிலே சேர்த்துடுறோம். இது வந்து பேச்சுலருக்கான ஒரு மீன் குழம்பு. ஒரு 25 to 30 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பாருங்க, அவ்வளோதான். ஒரு 20-25 இலை சேர்த்தாச்சு. அப்படியே கையோட பார்த்தீங்கன்னா மல்லி ஒரு 5 விரல் கடங்குற மாதிரி. இப்போ மஞ்சள் தூள் நம்ம ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு வந்து நல்லா ரெட்டாக வரணும், மஞ்சளாக வரக்கூடாது. அவ்வளோதான். ஜீரகம் பவுடரும் அதே மாதிரி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு, நிறையா சேர்க்கக்கூடாது. ஜீரகம் ஃப்ளேவர் வரக்கூடாது மீன் குழம்புல. இப்போ வராரு பாருங்க மல்லி, அவரை மட்டும் நல்லா எடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்ப்போம். இதில் தான் ஃப்ளேவரே. நீங்கள் மீன் குழம்புல வந்து மல்லித்தூள் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வரும். அதான் முழுசாக போட்டாச்சு. இப்போ இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்ப்போம். பத்தலைன்னா காரம் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி சால்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு 1 2 அப்படியே போய் அதை கிண்டிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து ஒரு ஆப்ஷனலான ஒரு ஐட்டம், கத்திரிக்காய். ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். போடுறாந்தா போடுங்க, இல்லைன்னா வேணாம். மீன் நான் இப்போ வந்து இன்னும் கழுவலை. இது எல்லாத்தையும் போட்டு விட்டு இது கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம மீனை கழுவி ட்ரையாக எடுத்து வச்சுட்டு ஃபைனலாக மீன் போட்டு அடுப்பு அணைச்சிடணும். போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. இதெல்லாம் தான் சேர்ந்து எல்லாமே கொதிக்கணும். மல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன், ஃபைனலாக ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் தூவி விடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். தண்ணியோட தன்மையெல்லாம் போயிடணும் வெங்காயம். அப்போ தான் வந்து நமக்கு மீன் குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும், 2 நாள் வச்சா கூட. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இது 75% வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஃபுல் மிக்சிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே போட்டுடலாம்.
நல்லா மிக்சிங் கொடுத்துட்டோம். நம்ம தரமான மீன் குழம்பு நல்லா ஃப்ளேம் ஒன்று ஹையில் கொடுப்போம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே லோ ஃப்ளேம் வச்சு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் அப்படியே நம்ம இந்த மீன் குழம்பு மறந்துடணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சு 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 சூப்பராக இருக்கும். கடைசியில் மீனை விட்டுலாம், மீன் கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நல்லா ஹை ஃப்ளேம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கும் போது தான் லோ பண்ணி விடணும். கத்திரிக்காயும் வந்து பிஞ்சு போகக்கூடாது. அப்படியே எதமா அப்படியே முழுசாக நிற்கணும். ஆனால் எடுத்து தொடும்போது நசுங்கணும். அப்படியே அதிலே குழஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க கத்திரிக்காய். அப்புறம் ஒரு கத்திரிக்காய் குழம்பு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸ்லோ பண்ணுவோமா? இன்னும் கொஞ்சம். வா 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 வா, சீக்கிரம் கொதி. டாப்லாம் பட்னியாக இருக்காங்க. ஒரு கிண்டலாம். இந்த நேரத்தில் எந்த தப்பும் இல்லை. பாருங்க, மத்தி மீன் தலையெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஏன்னா தலையோட சேர்த்து போட்டோம்னா கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் எக்ஸ்ட்ராவே வரும். 2 கிலோ வாங்கினேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 1.5 கிலோ இருக்குது. இது வந்து 20லேருந்து 25 பேருக்கு போதுமானது. சரி, நம்மளுக்கு வந்து குழம்புல மீன் போடுறதுக்கு காரணமே வந்து குழம்பு டேஸ்ட் வரணும் அப்படின்றது தான். நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னு வைங்க, ரொம்ப கவுச்சியாக இருந்ததுன்னா அது மறுநாள் நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் கவுச்சியாக இருக்கும். சில பேர் விரும்புவாங்க மீன் குழம்புல வந்து அந்த மீன் ஸ்மெல்லே இருக்கக்கூடாது, கவுச்சி இல்லாமல் சாப்பிடணும். அதுக்கேற்ற மாதிரி அளவு இதுதான். நீங்கள் 4-5 பேருக்கு செய்கிறீங்கன்னா ஒரு 1/2 கிலோ மீன் கூட போடலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? இது இருக்கட்டும். தண்ணி சுண்டுட்டோம். நல்லா ஹோல் போட்ட இதில் வச்சுருக்கேன். அதான் நல்லா கொதிக்குது பாருங்கள். ஃப்ளேமை லோ பண்ணிடுவோம். இப்போது ஒரு கிண்டு கொடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் கொதிக்க வைக்கணும்னு சொன்னால அது காரணம் என்னென்னா மிளகாத்தூள் ஸ்மெல்லு போகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வேகணும். அப்புறம் காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், அதெல்லாம் சாறு போகணும். அப்புறம் கருவேப்பிலையோட சாறு, கொத்தமல்லியோட சாறு, பூண்டோட சாறு, இது எல்லாமே இறங்கணும். இதுக்கு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ். இது பேச்சுக்கே போக வேண்டாம். லோவாக இது பாட்டு கொதிக்கும். ஓரமாக இப்போ பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் கொதிச்சுட்டு பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், மீனை போட்டுருவோம். கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு கொஞ்சம் பார்ப்போம். கண்டிப்பாக வெந்திருக்கும். 40 நிமிஷத்தில் வேகாமல் இருக்குமா? எடுத்து ஜஸ்ட் ஒரு டச், அவ்வளோதான். பாருங்க, நசுங்கு. அவ்வளோதான். அவ்வளோ மீனை போட்டு உள்ள டிப் பண்ணி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிருங்க. 10-15 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், மீன் சாஃப்டாக உள்ள அந்த ஹீட்லேயே வெந்து சூப்பராக இருக்கும். நம்ம போட்டு அப்படியே கொதிக்க வச்சோம்னா மீன்லாம் உடஞ்சிரும். மேலே ஒரு லேசாக மல்லி. ஃப்ளேவருக்கு எண்ணெல்லாம் எப்படி திரிஞ்சு வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே பார்க்கறதுக்கு அழகா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, சிம்பிள் மெத்தட். வெறும் வெங்காயம் தான் போட்டு நம்ம வந்து தாளிச்சோம். இது எல்லாமே என்ன பண்ணணும், டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் அப்படியே போட்டோம். மீன் குழம்பு எடுத்து சமையலே தெரியாதவங்க கூட இந்த மீன் குழம்பு வந்து ஈஸியாக செய்யலாம். சரிங்களா? ஓகே, அடுப்பு அன்னைக்கு மறந்துட்டோம் பாருங்க. நினச்சி இப்போ இது கூட என்னன்னா ஒயிட் ரைஸ் உடைச்சிருக்காங்க நம்ம பசங்க. மசால் வடை போட்டிருக்காங்க. மசால் வடை, மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ் சூப்பராக இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன் தட்டில். நம்ம ஒயிட் ரைஸ் ரெடி. மசால் வடை, மெது வடை இருக்கு. மீன் குழம்பும் எடுத்துக்கலாம். ஆஹா, என்ன மனம்! யாருக்கு ஃபர்ஸ்ட் பசிக்குது? பாருங்க திக்னஸ். மீனும் பாருங்க உடையாம எப்படி இருக்கு பாருங்க, முழுசா. அதே நேரத்தில் வெந்து பக்கா. ஒரு கத்திரிக்காய். மசால் வடை வேணுன்றவங்களுக்கு மசால் வடை, மெது வடை வேணுன்றவங்களுக்கு மெது வடை. இல்லைப்பா, யார்ப்பா வரீங்க? ஓகே,
இதாப்பா. பிரதர். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? மீன் உடைச்சு சாப்பிடுங்க. ஆஹா. மீனும் வெந்திருக்கா? சூப்பர். பார்த்தீங்களா? இப்போ நம்ம மீன் என்ன பண்ணோம், போட்டு அவ்வளோதான் அணைச்சிட்டோம். இது இன்னைக்கு சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டு அவ்வளோதான் சரியாக போயிடும். இது நாம சொன்ன ஒரு 20லேருந்து 25 பேர், இது வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு 40 பேர்கிட்ட சாப்பிடலாம் போல இருக்கு. ஸோ அதனால நீங்களும் இதே மாதிரி பார்த்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அவுட்புட் எப்படி வந்துன்னு சொல்லுங்க. நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்ல வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் நம்ம போடுறோம். மசால் வடை, மெது வடை, பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, முட்டை பஜ்ஜி, வாழை பஜ்ஜி இதெல்லாமே. ஸோ இதுதான் வந்து சைட் டிஷ்ஷாக இவங்க சாப்பிட்றாங்க. அப்படியே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.